மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இதில் வந்து டிப்பிக்கலாக இந்த மெக்னீஷியம் யூஸ் பண்ணுறது அது வந்து நியூரோ ப்ரொடெக்டிவ். அந்த நரம்பு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது, ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மெக்னீஷியம் பண்ணுது. விட்டமின் சி அண்ட் விட்டமின் பி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் சப்போர்ட்டும் பண்ணுது இந்த விட்டமின் சி அண்ட் விட்டமின் பி. ஹிப்பாரின் வந்து இம்ப்ரூவ்ஸ் மைக்ரோ சர்க்குலேஷன், ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுது. டிஎம்எஸ்ஓ வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அந்த ஏதாவது புண்ணு இருந்ததுன்னா அந்த புண்ணை ஆற வைக்கிறது அண்ட் அந்த மெம்பரைனுக்குள்ளார இந்த மருந்தை செலுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். சோடியம் பைகார்பனேட் வந்து இந்த பிஹெச் பஃபரை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதுதான் வந்து செல்ஸில் இருக்கிற அந்த அந்த மருந்து உள்ளே போகிறதுக்கு வெளியே வர்றதுக்கெலாம் சோடியம் பைகார்பனேட் ஹெல்ப் பண்ணும். இடிடிஏ வந்து என்ன பண்ணுன்னா எத்திலீன் டயமைன் டெட்ரா அஸ்டிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுது, இந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துரும். அண்ட் ரத்த குழாயில் இருக்கிற கால்சிஃபிகேஷனையும் கம்மி பண்ணுது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. வணக்கம் மக்களே, இப்போது ஒரு நல்ல டாபிக் நம்ம பேச இருக்கிறோம். வெல்னஸ் காக்டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் கீலேஷன் தெரப்பி. ஸோ இது வந்து இந்த கீலேஷன் தெரப்பி ஆர் வெல்னஸ் காக்டெயில் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா, இது வரைக்கும் இந்த பாய்சனிங் மக்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க இண்டஸ்ட்ரீஸில், ஒரு ஏதோ பாய்சன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா லெட்டு, மர்க்கரி பாய்சனிங், இதுக்கெலாம் வந்து இந்த கீலேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கீலேஷன் தெரப்பின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு மல்டிபிள் அந்த மெடிசன்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். என்னென்ன மெடிசன் அதில் வந்து இடிடிஏ, ஹிப்பாரின், தென் விட்டமின் சி, விட்டமின் பி, மெக்னீஷியம் குளோரைட், சோடியம் பைகார்பனேட், தென் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் தட் வி கிவ் இன்ஜெக்ஷன் குளூட்டதையான் அண்ட் என்ஆஸ்டைல்சிஸ்டீன். ஸோ இது எல்லாமும் ஐவியாக கொடுக்குறோம். இது நிறையா கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, வேர்ல்டு ஓவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வெல்னஸ் எக்ஸ்பர்ட்ஸு, ஃபங்க்ஷனல் மெடிசன் டாக்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் வந்து இது ஐக்கு யூஸ் ஆகுமா அப்படின்ட்டு ஸ்டடீஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கீலேஷன்னால் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மைக்ரோ சர்க்குலேஷன், சின்ன ரத்த குழாய்களுக்கெலாம் போகிற இந்த ரத்த ஓட்டம் பிளாக் ஆகும். யாராருக்கு ஜெனட்டிக் ஐ டிசீஸ் இருக்கிறவங்க, ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் லைக் சர்க்கரை நோய் மாதிரி, ப்ரெஷர், சர்க்கரை நோய், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து பிளாக் ஆகிறது சின்ன ரத்த குழாய்கள், அப்புறம் மீடியம் சைஸ் ரத்த குழாய்கள், அப்புறம் பெரிய ரத்த குழாய்கள் பிளாக் ஆகும். ஸோ இதெல்லாம் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த கீலேஷன் தெரப்பி இஸ் த பெஸ்ட் ரெமெடி. அண்ட் இந்த மாலைக்கண் நோய் பேஷண்ட்ஸ்க்கு, மேக்குலர் டீஜென்ரேஷன், மேக்குலர் டிஸ்ட்ரோஃபீஸ், ஐயில் ஸ்ட்ரோக் வருது, சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்ட்ரி ஒக்ளூஷன் அண்ட் சென்ட்ரல் ரெட்டினல் வெயின் ஒக்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆப்டிக் நர்வ் டேமேஜ், இவங்களுக்குலாம் வந்து இந்த கீலேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிளாக்கோமா பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன எவிடன்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இதில் வந்து டிப்பிக்கலாக இந்த மெக்னீஷியம் யூஸ் பண்ணுறது அது வந்து நியூரோ ப்ரொடெக்டிவ். அந்த நரம்பு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது, ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மெக்னீஷியம் பண்ணுது. விட்டமின் சி அண்ட் விட்டமின் பி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் சப்போர்ட்டும் பண்ணுது இந்த விட்டமின் சி அண்ட் விட்டமின் பி. ஹிப்பாரின் வந்து இம்ப்ரூவ்ஸ் மைக்ரோ சர்க்குலேஷன், ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுது. டிஎம்எஸ்ஓ வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அந்த ஏதாவது புண்ணு இருந்ததுன்னா அந்த புண்ணை ஆற வைக்கிறது அண்ட் அந்த மெம்பரைனுக்குள்ளார இந்த மருந்தை செலுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். சோடியம் பைகார்பனேட் வந்து இந்த பிஹெச் பஃபரை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதுதான் வந்து செல்ஸில் இருக்கிற அந்த அந்த மருந்து உள்ளே போகிறதுக்கு வெளியே வர்றதுக்கெலாம் சோடியம் பைகார்பனேட் ஹெல்ப் பண்ணும். இடிடிஏ வந்து என்ன பண்ணுன்னா எத்திலீன் டயமைன் டெட்ரா அஸ்டிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுது, இந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துரும்.
அண்ட் ரத்த குழாயில் இருக்கிற கால்சிஃபிகேஷனையும் கம்மி பண்ணுது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. கண்ணில் என்னென்ன கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மாலைக்கண் நோய்க்கு யூஸ் பண்ணலாம். ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ்க்கு அதை கம்மி பண்ணுது. பட் இது வந்து க்யூர் கிடையாது. டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் சப்போர்ட் பண்ணும் மற்ற தெரப்பீஸ்க்கு. மேக்லர் டீஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணிவிட்டு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுது அண்ட் ட்ரூசனையும் கம்மி பண்ணுது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து வேறு என்னென்னலாம் இருக்குன்னா, இதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ரெஷனை ஸ்லோ டவுன் பண்ணலாம். மேக்லர் டிஸ்ட்ரோஃபீஸில் சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்ட்ரி வெயின் ஒக்ளூஷன், ஸோ இதெல்லாம் வந்து இந்த சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ரைட். ஸோ இந்த என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதை வந்து வேர்சன் ஆக்காத ஒழிய இந்த வந்து ரொம்ப செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் அட்ஜுவன்ட் தெரப்பி. இதோட சேர்த்து நீங்கள் வந்து மற்ற இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, மெடிடேஷன், டயட்டு, வயிற்றை கிளென்ஸ் பண்ணுறது, ஸ்டெம் செல் தெரப்பி, ஃபோட்டோ பயோமாடுலேஷன், ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் டயட் also is very important. Vision therapy and sensory neural therapy. ஸோ இது எல்லாத்தோடு சேர்த்து இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க. நிறைய ஸ்டடீஸ் வந்திருக்குது. டேக் ட்ரையல்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் போய் பாருங்கள். AREDS ட்ரையல் 1 ட்ரையல் 2ன்னு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் சப்போர்ட்டிங் எவிடன்சஸ். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கூப்பிடுங்க. அண்ட் இதை பற்றி உங்களுக்கு இதை மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவசியம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். பாய்.